நீயே பேசு. மச்சான் மச்சி எதுவும் பேசாத, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இந்த மொக்க சாக்கு சொல்கிறதுக்கு எதுவும் சொல்லாமலே இருக்கலாம். நீ வேணா போயேன்டா, அவனை ஏன் கூப்பிட்டு போகிற? அப்படி எங்கடா போகிறீங்க? நானா வரமாட்டேன் நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ வரவே மாட்டேன், எங்களை விடவே மாட்டேன். ஏ பேபி, என்னடா சொல்கிறேன் அவன்? டேய் சொல்லுடா. மச்சான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். டேய் ஊர் தப்பாக பேசுண்டா. நமக்கு நிறைய வேலை இருக்குது, ஆட் எடிட் பண்ணோம், கிளம்பி வாங்கடா. மச்சான் அவன் உண்மையை தான்டா சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, எனக்கு என் மாமா பொண்ணு பார்வையும் பேபிக்கு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த பொண்ணையும். மச்சான் இது வரைக்கும் நாம் எது பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். உனக்கு ஓகேனா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் சிறுபால் அடிப்பேன். விளாட்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை முதல்ல இப்போ நிறுத்துங்க. டேய் இல்லைடா, சீரியஸாக தான்டா சொல்கிறேன். பேபி உனக்கு நான் முக்கியம்னா இப்போ ஒழுங்கு மரியாதை 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வாங்க. சாரி மச்சான், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். மச்சான் எங்களை புரிஞ்சுக்கோ. உன் எச்ச புத்தியை காட்டிட்டலடா. அவன் தான் அழிஞ்சுன்னு போறான், உனக்கு என்னடா போச்சு புத்தி? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம் இல்ல? இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வீட்டுக்கு வந்தீங்க, வெளியே போங்கடா, வெளியே போங்கடா. நான் ஒன்றும் ட்ராப் பண்ணுறேன். வாமா. கௌதம் வரலையா அங்கிள்? அவன் எப்படிம்மா வருவான்? அவன் தான் இவங்களோட சண்டை போட்டாங்க, வரமாட்டான். ஏன் அங்கிள் கௌதம் மட்டும் இப்படி இருக்கான்? அதுக்கு காரணம் நான் தான். அவங்க அம்மா ஓடி போனதுனால கௌதம்க்கு பொம்பளைங்க மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அவன் மனசு மாறணுன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது கௌதம்க்கு பிடிக்கல. குடு கௌதம். அப்பா என்ன கௌதம்? எனக்கு அம்மா வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு ஒரு தடவை பாட்டா புரியாதா? ஏய் உனக்கு பிடிக்கல போ. சொன்ன கேளுப்பா. எங்கூட பேசாத. ஏய் கௌதம், இந்தப்பா. எனக்கு வேணாம். உங்க 2 பேருக்குள்ளயும் என்னால எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் கிளம்புறேன். அதுக்கப்புறமும் கௌதம் என்ன மன்னிக்கவே இல்லை. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். அவன் என் கூட பேசுறது இல்லைம்மா. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு ஏதோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம். அதை பார்த்து நானும் நிம்மதியாக இருந்தேன். இப்போ அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டான். கௌதம், கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நீங்க அங்க வரல. நான் ஏன் எங்க போகணும்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நான் கேட்க வரல. ஆனாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம்ல. அந்த கல்யாணத்தினால தானே பிரச்சனையே. நான் முதலே சொன்னேன் அவங்ககிட்ட, டே நீங்களாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவீங்கன்னு. அவனுக்கு தான் சொன்னானுங்க, இல்லை இல்லை மச்சான் நாமளாம் ஒன்றாவே இருப்போம், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னானுங்க. எனக்கு புரியுது. உனக்கு புரியாது. சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருக்கும்.
தனியாக இருந்து பழக்கமே இல்லை தெரியுமா? கல்யாணம் ஆனா கூட இதே ஊர்ல தானே இருக்கீங்க, எப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாமே. எப்போ அவன் வாழ்க்கை முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களோ அப்போவே அவனுங்களை தூக்கி எறிஞ்சிட்டேன். இவனுங்க என்ன, இவ்வளோ வருஷமா எங்கள் அப்பாகிட்டே நான் பேசுறது இல்லை, அவரே நான் பண்ணி. இவனுங்க யாரு? கிளம்ப பிரியா, ஜஸ்ட் வாண்ட் பி ப்ளீஸ் லீவ். ஹாய் கார்த்திக். ஹாய். ஒரு நிமிஷம் இதோ வரேன். ஓகே. ஃபோன் பண்ணியாடி அவளுக்கு? ஏன்டி இவ்வளோ லேட்டு? கார்த்திக் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் எவ்வளோ நேரண்டி பேசிட்டு இருப்பேன் அவன்கிட்ட. பாவம் அந்த கௌதம் யாருமே இல்லாம தனியா இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவன்கிட்ட போய் பேசு. ஏதாவது குடிக்க நான் கொடுத்தியா? டீ ஏற்கனவே குடிச்சிட்டேன். ஹாய். ஏய், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பிரியா. ஃபைன். நீ கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போகலான்னு. யூஎஸ்ல இருந்து கூட வெயிட் பண்ணேன். அம்மா பிரியா, I'm very sorry. நோ ப்ராப்ளம் அங்கிள்.